கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஹோலி ஸ்பிரிட் மெசேஜ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுடைய அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் மரித்தார் என்று சொல்லி உலகம் முழுவதும் துக்கம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம 3ஆம் நாளில் தானே தேவனாகிய கர்த்தர் அவர் அமேன் ஜோடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அமேன். அவர் மரித்து 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னது அமேன் வேத வசனங்கள் உண்டா? அமேன். 72 மணி அதுக்கு அடையாளத்தை 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னது அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? 3 நாள் எப்படின்னா அப்போ வெள்ளிக்கிழமையிலிருந்து 3 நாள் அப்படின்னா அமேன் 3 நாளைக்கு நேரம் ஒன்று இருக்குமே, அவர்ஸ்னு ஒன்று இருக்குமே. தேவனாகிய கர்த்தர் அமேன் நேரத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார், 3 நாட்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது வேத வசனத்தோடு கூட நாம் நாளில் பார்த்து நாம் விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது என்று அங்கே சொல்லியிருக்கிறார். மனுஷர்கள் ஒரு ஜன கூட்டம் அமேன் ஒரு பக்கம் எல்லாரும் இயேசு அவர் இந்த நாளில் தான் மரித்தார், இந்த நாளில் தான் அவர் உயிர்த்தார். அமேன் குளோரி. எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதாகிய தேவன் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்ன அடையாளங்களே நாளிலே நாம் வேத வசனத்தோடு கூட நாம் பார்க்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட வசனத்தை நாமே கோரி கேளுங்க, கேட்ட வசனத்தின்படி விசுவாசங்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மத்தேயு 12வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தையே தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. 40வது வசனம். ஆமென் குளோரி. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 3 நாளைக்கு 72 மணி நேரம் இல்லையா? நம்ம யோசிக்கணுமே, 22 மணி நேரம் வருதா? வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மரித்த இயேசு கிறிஸ்துவ ஆமென் ஜோடி போய் 6 மணிக்குள்ள அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ அப்பத்திலிருந்து 6 மணிலேருந்து கணக்கு பண்ணினோம்னா 72 மணி நேரம் வருதா? ஆமென். வெள்ளிக்கிழமை 6 மணிலேருந்து நம்ம போட்டா 3 நாள் 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவே சொன்னாரு. 3 நாள் நிறைவடையணுமே, இந்த 3 நாள் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆமென் குளோரி. அப்படி யோசிக்கணும், தியானிக்கணும். எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னா கர்த்தர் இந்த அடையாளத்தை சொல்லியிருக்கிறத வைத்தாலும் நீங்கள் யோசிக்க கற்றுக்கொள்ள சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்துல இரவும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி அடையாளத்தை 3 நாளுக்கு அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் உறுதியாக 3 நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன வசன ஆதாரங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். ஆமென் குளோரி. வாசிக்கிறேன். அதுக்கு இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகரும் பல கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. ஆமென் குளோரி. இங்க தீர்க்க தரிசனமாய் அவர் சொன்ன வார்த்தை 3ஆம் நாளில் வசன ஆதாரம். தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகரிலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அதே மத்தேயு 17வது அதிகாரம் 22, 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். 3ஆம் நாளிலே ஆமென் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொல்லி இயேசு ஆமென் அவருடைய வாயினால அவன் தீர்க்க தரிசனமாய் உயிரோடு இருக்கும் போதே சொன்ன வசனங்கள்.
அதே மத்திய 20வது அதிகாரம் 16 19 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையும் புறஜாதியார்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா, க்ளோரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் தம் வாயினாலே அவர் சொன்ன வார்த்தை நம்மே 3ஆம் நாள் அல்லேலூயா 72 மணி நேரம். மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனம் 72 மணி நேரம். அல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம், மத்தேயு 17வது அதிகாரம் 22 23, மத்தேயு 20வது அதிகாரம் 3 நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னேன். வேற ஆதாரத்தோடு கூட ஆமென் க்ளோரி 72 மணி நேரம் வர வேணும், 3ஆம் நாளில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொன்ன அவருடைய வார்த்தை மாறாது, அழியாது. அல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரம் 24வது வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆயினும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 20வது அதிகாரம் 33வது வசனம், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அவர் மரிப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன வந்த வார்த்தைகள் இது. அவர் உயிரோடு எழுந்த பின்பு என்ன சொன்ன சீஷர்களிடத்திலே, உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். மத்தேயு 26வது அதிகாரம் 51வது வசனம். அல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரம் 59வது வசனம், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 26வது அதிகாரம் 61வது வசனத்துல ஆமென், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரம் 66வது வசனத்துல இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு அவன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுக்கும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னதுக்கும் கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? அல்லேலூயா. இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று சொல்லி அவன் தீர்ப்பு நியாயத்திற்கு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. 18வது வசனத்தில் யூதர்கள் ஆலயத்துக்காக தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தை சுத்திகரித்து அவர் காண்பிக்கும் போது இங்க என்ன கேட்கிறாங்க? யூதர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. நீ இப்படி எல்லாம் செய்ய ஆலயத்தை இவ்வளவு ஒரு பக்தி இதெல்லாம் அப்படின்னு செய்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளத்தை நீங்க காட்டு அப்படின்னு சொல்லி ஆமென் க்ளோரி அவங்க கேட்கிறாங்க. 12வது அதிகாரம் 40வது வசனத்துல 3ஆம் நாளிலே 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால ஆமென் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். பூமியின் யோனா இரவும் பகலும் ஆமென் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது. 3 நாள்னா 72 hours 72 hours வரணுமே. அல்லேலூயா. இந்த 2 தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறி இருக்கிறதா? அல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். யோவான் 2வது அதிகாரம் 21வது வசனம், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். 2வது அதிகாரம் 22வது வசனம், அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு ஆமென் அவரது சீஷர்கள் நினைவு கொண்டு வேத வாக்கியத்தில் இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசித்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியர், உயிரோடு இருக்கும் பொழுது மனுஷர்கள் அல்ல, சபைகள் அல்ல, ஆமென் க்ளோரி, அவர்கள் சொல்லுகிறதை விட ஆமென் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை ஆமென், தீர்க்க தரிசனமாய் அவர் சொன்ன அடையாளம் நேரங்கள் ஆமென் இருக்கிறதா ஆமென் என்று அலசி ஆராய்ந்து இந்த நாளில கர்த்தர் மரித்தது உண்மையானால் 72 மணி நேரம் நிறைவேறிக்கிறதா? 3 நாட்கள் ஆமென் வருகிறதா என்பதை அல்லேலூயா. ஆமென். ஆனால் சீஷர்கள் இது எல்லாம் மறந்துனாங்க, விசுவாசிகள். ஆனால் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு
அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தில் இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் எழுதி கொடுத்த 72 மணி நேரமும் அவன் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன வசன ஆதாரத்தை இன்றைக்கு வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். அவருடைய ராஜ்யம் வரும் வரைக்கும், அல்லது நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் நான் விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷர்கள் சொல்ற வார்த்தைலாம் நான் நம்ப முடியாது. என் ஆண்டவர் எழுதி தீர்க்க தரிசனமாய் அவர் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. அவர் எழுதியிருக்கிறபடி நான் வாழ்வோம். அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64வது வசனத்துல ஆமென். பிரதான ஆசாரியன் முதல்ல விசாரிக்கும் போது இயேசுவை பார்த்து, இதெல்லாம் உண்மைதானா? நீ சொன்ன அடையாளம்லாம் இப்படிலாம் நீ சொல்லியிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீதான் என்னுடைய குமாரனா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இயேசு கிறிஸ்து நேரம் வரும்பொழுது தைரியமா, நான் தான், நீ சொன்னபடிதான் நான் தேவனுடைய குமாரன், நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அங்கே சாட்சியாய் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்தின் படியாய் யோனா மீனின் வயிற்றிலே இரவும் பகலும் அவன் இருக்கிற நேரம் 72 மணி நேரம். அல்லேலூயா. இந்த அடையாளத்தையும் மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனம், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன், ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே ஆபீப் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுடைய நேரத்தின்படி 9ஆம் மணி வேளையிலே தன் ஜீவனை மகா சத்தமாய் கூப்பிட்டு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. க்ளோரி. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும், இன்னைக்கு நான் சொல்லல, அவர் புதன்கிழமை மரித்தார் 14ஆம் தேதி என்று பிரதான ஆசாரியனே சொல்கிறான். 27வது அதிகாரம் 63வது வசனத்துல பிலாத்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்திடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சரீரத்தை காவல் வைக்கும்படி க்ளோரி அன்னை பிலாத்துல சொல்றார், ஆண்டவனே அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. க்ளோரி. அந்த 27வது 64வது வருஷம் ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கும் பிந்தின எத்து கொடிதாக படிக்கும், நீ 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன்னு சொன்னதுக்காக அல்லேலூயா க்ளோரி அவரை அடித்து கொன்று போட்ட அவர்கள் எங்க உயிரோடு எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லி கல்லறையை பத்திரப்படுத்தினாங்களே. அல்லேலூயா. கல்லறையை பத்திரப்படுத்தி முத்திரை போட்டுட்டு அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க முத்திரை போட்டுட்டு போயிட்டாங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 65வது வசனம், அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். மத்தேயு 27வது அதிகாரம் 66வது வசனம், அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்துல அங்கே தூதன் வந்து என்ன சொல்றாரு? தூதன் சொன்ன செய்தி என்ன? அங்கே மகதலேனா மரியாளும் எல்லாரும் வந்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாரா என்று சொல்லி பார்க்கவில்லை. கந்தக வர்க்கங்களோடு கூட க்ளோரி அவரை கனப்படுத்தணும்னு சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வராங்க. அங்கே தூதன் என்ன சொல்ல தெரியுமா? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். என்ன சொன்னாரு? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன சொல்றாங்க? வந்து பாருங்கள், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு அவர் கல்லறையில உட்கார்ந்து கொண்டிருக்கார். உங்கள் கண்முன்னே அவர் உயிரோடு எழுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று தூதன் சொன்னாரா? வந்து பாருங்கள், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வந்து பாருங்கள் சொல்ல, கர்த்தர் வைத்த இடத்தை பாருங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 7வது, சீக்கிரம் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா. தேவன் தந்த வார்த்தை நிறைவேறு. அல்லேலூயா. 72 மணி நேரம் யோனா இரவும் பகலும் 3 நாள் வயிற்றில் இருப்பார் என்பதும்
ஆமென் க்ளோரி. ஆமென். பூமியின் இருதயத்தில் மனுஷகுமாரன் இருப்பான் 3 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளமாய் மத்தேயு 27 அதிகாரம் 68 வசனத்தின்படி அவர் உயிரோடு எழுந்த பிறகு ஆமென் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் அல்லேலூயா அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. ஆனால் ஆமென் சீஷர்கள் தான் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் நாம் விசுவாசிக்கவில்லை. அவர் வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார், ஆமென் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேத ஆதாரமே இல்லாதபடி ஈஸ்டர் அந்த நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஆமென் க்ளோரி விக்கிரகங்களுடைய நாட்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்தார் ஈஸ்டர் என்று நான் சொல்லி அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் துக்கத்தை ஆண்டோடைய இருதயத்தை உடைக்கிறோமே. ஆண்டவரை இன்னும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அவர் ரத்தத்தை இன்னும் காலனிகள் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு நாம் தியானிப்போமா, விசுவாசிப்போமா? ஆமென். ஆபி 14ஆம் தேதி ஆமென் க்ளோரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதன்கிழமை ஆமென் க்ளோரி 3ஆம் மணி ஆமென் 3 மணி நேரத்தில் 3 மணிக்கு கர்த்தர் அவர் மரித்தார். அல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென் க்ளோரி. அவர் சொன்னபடி ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்தார். 3 நாள் ஆதாரத்துக்கும் ஆமென் வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 72 மணி நேரத்துக்கும் கர்த்தர் ஆமென் அவர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். தியானிங்க, தொடர்ந்து தியானிங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அவர் சொன்ன தீர்க்கதரிசன வசனத்தின்படி விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.